ஹாய் மணிபீஸ், நான் வைஷாலி வெங்கட் பேசுகிறேன். இது உங்கள் கஜானா ஃபுல் சேனல். இன்றைக்கி பிஸ் வேர்ட் ஆஃப் த வீக், அதாவது இந்த வார வணிக வார்த்தையில் நம்ம என்ன வார்த்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ட்ரேடிங். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்போம். இன்ட்ராடே, டெலிவரி அப்படின்னு நம்ம நிறைய அடிக்கடி கேள்விப்படுவோம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டெலிவரி ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஷேர் நான் வாங்குகிறேன், வாங்கிட்டு அதை உடனே என்னால் விற்க முடியாது. நான் வந்து என்னுடைய ரிட்டைர்மெண்ட் காலத்துக்காகவோ, இல்லை என்னோடய பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும், இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டுக்காக அது அதிகமாக வரணும், அந்த டவுன் பேமெண்ட்டுக்காக இந்த பணத்தை நான் கட்டணும், அதில் நிறையா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா, அதாவது மணி க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர்ஸை வந்து வாங்கி உடனே விற்காம அதை ஹோல்டு பண்ணுவாங்க. அதாவது அதை வந்து தன்னுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேர் 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், ஏன் சில பேர்லாம் வந்து 25-30 வருஷம் கூட தன்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, அந்த ஷேரோட விலை வந்து கம்பெனி வந்து க்ரோவாக கம்பெனி வந்து வளர்ச்சி அடைய அந்த கம்பெனியோடைய ஷேரும் வந்து நிச்சயமாக விலை ஏறும். ஸோ இன்றைக்கி வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து ஒரு 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ இல்லை 20-30 வருஷத்துலையோ 500 ரூபாயாகவோ 1000 ரூபாயாகவோ, ஏன் சில சமயம் 2000-3000 ரூபாய் ஆகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம எந்த கம்பெனியில் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கம்பெனியில் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பணமும் நிச்சயமாக அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது அந்த ஷேருடைய மதிப்பு வந்து நிச்சயமாக கூடும். அதன் மூலமாக நம்மளுடைய பணமும் வந்து கண்டிப்பாக பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இதுக்கான டைம் வந்து மக்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி போயிட்டு காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் விற்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ், அதாவது என்னுடைய தொழிலே வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன், என்னோட தொழிலே அதுதான் அப்படின்றவங்க வந்து காலையில் வாங்கி சாயந்தரம் விற்பாங்களா இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நான் பொதுமக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நம்மளுக்கு அதை பற்றி நிறைய படிக்கணும். ஸோ நான் வந்து பொதுமக்களுக்கு வந்து இன்வெஸ்டராக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு நாள் நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரேடர் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்க அன்றாடம் நம்ம எப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோமோ அவங்க அதே மாதிரி அன்றாடம் அவங்களுடைய வேலையே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்கள நம்ம ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம். அவங்க வந்து காலையில் வாங்கி சாயந்தரம் விற்றா கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். வேறாஸ் பொதுமக்களாகிய நம்மலாம் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது நம்மளுடைய பணமும் கண்டிப்பாக க்ரோத் ஆகும், அதாவது வளர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்கி நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேடிங்க்கு வந்து டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு பேர். அதாவது இன்ட்ராடே அப்படின்னா காலையில் ஷேர்ஸை வாங்கி சாயந்தரம் விற்கிறது. அன்றைக்கி காலையில் மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்? 9:15. எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? 3:30 மணிக்கு. ஸோ 9:15 வாங்கி 3:30 மணிக்குள்ளே வித்துட்டீங்கன்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங். அப்படி இல்லாமல் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் எத்தனை பல மாதங்களாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கின ஷேர்ஸை வந்து ஹோல்டு பண்ணி கம்பெனியை வளர்ச்சி அடையும் பொழுது உங்கள் ஷேரும் வளரும், உங்கள் அந்த ஷேரோடைய மதிப்பும் கூடும். அந்த மாதிரி கூடுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்கிறீங்க உங்கள் பணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கியிருந்த ஷேர்ஸை வந்து ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு பேர். இதை ஷார்ட்டாக எப்படி புரிஞ்சால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
நான் அடிக்கடி டிமேட் அக்கௌண்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாள் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டிமேட் அக்கௌண்ட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். அதாவது அந்த காலத்தில் நம்ம ஷேர்ஸ் வாங்கினோன்னா ஒரு பேப்பரில் இருக்கும், அதை இப்போ நம்ம டிஜிட்டலாக மாற்றுறோம். ஸோ அதை டிமெட்டீரியலைஸ்டு ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதுதான் டிமேட் அக்கௌண்ட்டு. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இன்னொரு நாள் டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டெலிவரி ட்ரேடிங்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஷேரை ரொம்ப நாட்களுக்கு, அதாவது நம்ம ட்ரேடிங் என்னைக்கு பண்றோமோ அந்த ட்ரேடிங் பண்ற அன்னைக்கே வாங்கி விற்கிறது இன்ட்ராடே. ட்ரேடிங் பண்ணதிலிருந்து பல மாதங்கள், பல நாட்கள், பல வருடங்கள் வச்சுக்கிறதுக்கு பேரு டெலிவரி ட்ரேடிங். உங்கள் உண்டியல் குலுங்க, நிம்மதி பெருக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஜானா ஃபுல் சேனலை. டெலிவரி ட்ரேடிங் பண்ணும்பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டெலிவரி ட்ரேடிங்கில் நம்ம ஃபுல் மார்ஜின் அமௌண்ட்டை கட்டிடணும். அதாவது மார்ஜின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டு கான்செப்டை இன்னொரு நாள் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். இப்பொழுதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்கி பல வருடங்கள், பல மாதங்கள், பல நாட்கள் நான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது டெலிவரி ட்ரேடிங்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி டெலிவரி ட்ரேடிங் பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ ஷேர் வாங்குகிறோமோ அதுக்கான மொத்த தொகை என்னவோ அதை மொத்தமாக கட்டினா மட்டும்தான் நம்ம டெலிவரி ட்ரேடிங் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை டீன்னு சொல்லுவோம். டீனா ட்ரேடிங் பண்ணுற டே. T+1 அப்படின்னா நம்ம ட்ரேடிங் பண்ண அன்னைக்கு மறுநாளைக்கு. ஸோ நம்ம டெலிவரி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு ட்ரேடிங் நடக்குதோ அன்னையிலேருந்து மறுநாள் காலையிலக்குள்ள நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கோமோ அதுக்கான மொத்த தொகையும் கட்டிடணும். இதில் மார்ஜின் கிடைக்காது. அதாவது நம்ம ஃபுல் பணத்தை கட்டினா மட்டும்தான். இப்போ 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாயும் மொத்தமாக கட்டிடணும். அந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் நீங்கள் டெலிவரி ட்ரேடிங் பண்ண முடியும். இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மார்ஜின்னா என்ன அப்படிங்கிறதையும் இன்னொரு நாள் டீட்டெயில்டாக நம்ம போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடலுங்க. அதை எடுப்புலலாம் நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக கற்றுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வார்த்தையாக கற்றுக்கிட்டு நம்ம இன்வெஸ்டராக, அதாவது முதல்ல 100 ரூபா போட்டு பழகி பாருங்கள், அப்புறம் 500 ரூபா போடுங்க, அப்புறம் 1000 ரூபா போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோமே தவிர எடுத்தோடனே தடாலடியாக நம்ம கிடைச்ச பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்பொழுதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக ஒரு வார்த்தையாகவே நம்ம கற்றுக்கலாம். மேலும் வேற ஒரு நல்ல தலைப்போட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கஜானா நிரம்பட்டும், கனவு பலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.